ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் துணிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ ஜனமே, உங்களையும் மீண்டுமாக இந்த ஜாஷ்வா டிவியின் தொலைக்காட்சியின் வழியாக சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. இங்கே திரையிலே காணப்படக்கூடிய இந்த நண்பரிலும் ஒரு சிறு பழுது காணப்படுவதால் இன்னும் 2 தினங்களில் அது சரியாகிவிடும். நீங்கள் ஏதேனும் ஜெப குறிப்புகள் இருந்தால் எங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொண்டு தேவனுடைய வார்த்தையும் தேவனுடைய ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். எந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக தேவன் நமக்கு கொடுத்த வேத வசனமானது சங்கீதங்களின் புஸ்தகம் 40ஆம் சங்கீதம் 17ஆம் வசனம். சங்கீதங்களின் புஸ்தகம் 40ஆம் சங்கீதம் 17ஆம் வசனம். நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார். நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார். பிரியமான தேவ ஜனமே, இந்த சங்கீதமானது ராகத்தலைவனுக்கு தாவீது ராஜாவால் ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம். இந்த சங்கீதத்திலும் கடைசி வசனத்திலே தாவீது ராஜா எப்படியாக சொல்லுகிறார், நான் சிறுமையானவன், நான் மிகவும் எளிமையானவன், ஆனாலும் கர்த்தர் என் மேல் நினைவாயிருக்கிறார் என்கின்ற காரியத்தை இந்த தாவீது ராஜா சொல்லுகிறார். இந்த தாவீது ராஜாவை குறித்து நாம் எல்லோருக்கும் தெரிந்த காரியம், அவர் ஒரு மிகப்பெரிய ராஜா, மிகப்பெரிய அரசர். அவருக்கு போர் செய்பவர்கள், அவருக்கு வேலை செய்வதற்கு அநேகமான ஆட்கள், அநேகமான 1000க்கு அதிபதி, 100க்கு அதிபதி என்று பலவிதமான மக்கள் இருந்த போதிலும், ஒரு மிகப்பெரிய செல்வாக்கான மனிதனாய் இருந்த போதிலும் அவன் சொல்லக்கூடிய வார்த்தை, நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார் என்று. உலக பிரகாரமான நினைவுகள் எப்படிப்பட்ட நினைவுகளாக இருந்தாலும் சரி, நம்முடைய தேவனுடைய நினைவு எப்படிப்பட்ட நினைவாக இருக்கிறது, நம்முடைய கர்த்தருடைய நினைவு எதை சார்ந்து இருக்கிறது, என்ன காரியத்தை அவர் நினைத்து கொண்டிருக்கிறார். என் பிள்ளைக்கு நான் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தேன், என் பிள்ளைக்கு நான் ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும், அவனுக்கென்று நான் ஒரு உறுதி அளித்திருந்தேன், அப்படிப்பட்ட காரியங்களை நான் எப்பொழுது நிறைவேற்ற வேண்டும் என்று நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எப்பொழுதும் அதை நோக்கி சிந்தித்து கொண்டே இருப்பார். இன்றும் நாம் தேவனுடைய நினைவு எப்படிப்பட்ட நினைவாய் இருக்கிறது, எந்தெந்த நினைவுகளை தேவன் கொண்டிருக்கிறார் என்பதை ஒரு சில காரியங்கள் மூலமாக வரக்கூடிய நாட்களில் ஒவ்வொரு காரியமாக நாமும் பார்க்க போகிறோம். என்றும் முதலாவது தேவனுடைய நினைவு எப்படிப்பட்ட நினைவாக இருக்கும், உலக பிரகாரமான மனிதனுடைய நினைவு எப்படிப்பட்ட நினைவாக இருக்கும். ஒரு தகப்பனானவன் தன் பிள்ளையை குறித்து அவனை எப்படி படிக்க வைக்க வேண்டும், அவனுக்கு எப்படிப்பட்ட காரியங்களை நாம் வரும் காலத்தில் செய்து கொடுக்க வேண்டும், அவனுக்கு ஒரு வீடு கட்டி கொடுக்க வேண்டும், அவனுக்கு ஒரு நல்ல வேலையை நாம் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்கின்ற சிந்தனை ஒரு தகப்பனுக்கு இருக்கும். இதே இது ஒரு தாயாக இருந்தால் நம்முடைய பிள்ளையை நாம் எப்படி இன்னொரு வீட்டிற்கு கொண்டு கொடுக்க போகிறோம், அவள் எப்படி அங்கே வாழ்வாள், எப்படிப்பட்ட காரியங்களில் அவள் தன்னுடைய குடும்பத்தை நிலைநிறுத்துவாள் என்று பலவிதமான காரியங்கள் நிமித்தமாக இந்த தாயினுடைய சிந்தனை தன்னுடைய மகளை நோக்கியும் தன்னுடைய மகனை நோக்கி இருக்கும். அதே போலத்தான் இந்த உலக பிரகாரமான காரியங்களில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான நினைவுகளை கொண்டிருந்தாலும் தேவனுடைய நினைவு எப்படிப்பட்ட நினைவாய் இருக்கிறது, தேவன் என்ன காரியங்களை நினைத்து கொண்டிருக்கிறார், நாம் செய்யக்கூடிய விண்ணப்பங்களும் நாம் செய்யக்கூடிய வேண்டுதல்களும் ஏற்ற காலத்திலே என்னுடைய பிள்ளைக்கு நான் அற்புதம் செய்ய வேண்டும், என்னுடைய பிள்ளைக்கு ஒரு விதமான ஆசீர்வாதத்தை நான் கொடுக்க வேண்டும் என்கின்ற காரியங்களில் எந்த நேரத்தில் என்னுடைய பிள்ளைக்கு நான் ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும் என்பதை குறித்து நம்முடைய தேவனாகிய கர்த்தர் சிந்தித்து கொண்டிருப்பார். என்றும் கர்த்தருடைய நினைவு எப்படிப்பட்ட நினைவாய் இருக்கிறது என்பதை குறித்து
ஒரு பகுதியிலிருந்து பழைய ஏற்பாட்டின் புஸ்தகம் சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்திலும் நாம் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு பகுதியானது. இந்த அன்னாளை குறித்து வேதம் எப்படிப்பட்ட காரியங்களை சொல்கிறது, அன்னாளுடைய அங்கலாய்ப்பை தேவன் எப்படி நினைவு கூர்ந்தார், எப்படிப்பட்ட அங்கலாய்ப்பு அன்னாளுக்கு இருந்தது என்பதை குறித்தும், அன்னாள் எப்படிப்பட்ட காரியங்களை தேவனிடத்தில் நினைவு கூர்ந்தாள் என்றும், அவளுடைய நினைவு கூறுதல் எப்படி தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக இருந்ததும் என்பதையும் குறித்து சுருக்கமாக நானும் பார்க்க போகிறோம். சாமுவேலின் புஸ்தகம் 1 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்கிறது, எப்ராயிம் மலை தேசத்தில் இருக்கிற சோப்பீம் என்னப்பட்ட ராமாவின் ஊரானாகிய ஒரு மனுஷன் இருந்தான். அவனுக்கு எல்கானா என்று பேர். அவன் எப்ராயிமனாகிய சூப்புக்கு பிறந்த தோகுவின் குமாரனாகிய எலிகூவின் மகனான எரோகமின் புத்திரன். அவனுக்கு 2 மனைவிகள் இருந்தார்கள். ஒருத்தி பேர் அன்னாள், மற்றொரு பேர் பெனினாள். இந்த பெனினாளுக்கு பிள்ளை இருந்தது, ஆனால் அன்னாளுக்கோ பிள்ளை இல்லாமல் இருந்தது. வேதம் சொல்லுகிறது அன்னாளுடைய கற்பத்தை தேவன் அடைத்திருந்தார் என்று. ஆனாலும் இந்த அன்னாள் தன்னுடைய சக்களத்தின் நிமித்தம் மிகப்பெரிய ஒரு அவமானத்தையும் மிகப்பெரிய ஒரு நிந்தையும் மற்றொரு மத்தியில் நிந்திக்கப்படக்கூடிய சூழ்நிலைகள் காரியங்கள் எல்லாவற்றிலும் தள்ளப்பட்டவளாக இந்த அன்னாள் காணப்பட்டாள். அவருடைய மனது எப்படிப்பட்ட வேதனையினால் நிறைந்திருந்தது என்பதை குறித்து வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. அவர்கள் வருடந்தோறும் செலுத்தக்கூடிய பலிக்கு சென்ற போதிலும் அவள் புசியாமலும் குடியாமலும் இருந்து தனக்கு பிள்ளை இல்லாததை குறித்து தன்னுடைய சக்களத்தியாக இவள் எப்படி நிந்திக்கிறாள் என்பதை குறித்து அவள் துக்கித்து தன்னுடைய கண்ணீர் முழுவதையும் சிந்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த வேளையிலே தன்னுடைய கணவனாகி எல்கானா சொல்கிறான், உனக்கு 10 குமாரர்கள் இருந்தாலும் 10 குமாரர்கள் இல்லாவிட்டாலும் நான் ஒருவன் உனக்கு போதாதா, நான் இருக்கிறேன் உனக்கு என்று சொல்லி அநேகமான வார்த்தைகளின் நிமித்தம் அவனை தேற்றின போதிலும், ஆனாலும் அவளுடைய மனதானது தன்னுடைய சஞ்சலத்திலிருந்தும் தன்னுடைய வியாகுலத்திலிருந்தும் தன்னுடைய வேதனையிலுமிருந்தும் அவளுடைய மனதானது வெளியே வரவில்லை. வேதம் சொல்லுகிறது, 7ஆம் வசனம் சொல்லுகிறது, அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் அவன் வருஷம் தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான். இவள் அவளை மனமடிவாக்குவாள். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். யார் என்று சொன்னால் தன்னுடைய சக்களத்தியாகிய தன்னுடைய எல்கானாவுடைய மூத்த மனைவியாக இருக்கக்கூடிய அந்த சகோதரி பெனினாள் என்பவள் இந்த அன்னாளை எப்பொழுதும் துக்கப்படுத்தி வேதனைப்படுத்தி கொண்டிருப்பதை இவள் பார்த்து என்னை எவ்விதமாக நிந்திக்கிறாள், எவ்விதமாக இவள் என்னை நிந்தனைக்குள் ஆளாக்குகிறாள் என்கின்ற ஒரு அங்கலாய்ப்பு இந்த அன்னாளுக்கு இருந்தது. எனக்கு அன்பான தேவ ஜனமே, நம்முடைய குடும்பங்கள் நிமித்தமாகவும் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய ஜனங்கள் நிமித்தமாகவும் எப்படி இந்த அன்னாளுடைய மனது வேதனைப்பட்டதோ, எப்படிப்பட்ட வேதனையில் அவள் சிக்கொண்டிருந்தாலோ, எப்படிப்பட்ட நிந்தனையில் அவள் தவித்து கொண்டிருந்தாலோ, அதே போல வேதனையில் நீங்களும் நானும் தவித்து கொண்டிருந்தால் நம்முடைய வேதனையையும் நம்முடைய அங்கலாய்ப்பையும் தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். பிரியமான தேவஜனமே, நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான போராட்டங்கள் வரலாம், பலவிதமான நிந்தனைகள் வரலாம், பலவிதமான துன்பங்கள் வரலாம். எல்லா காரியத்திலும் தேவனை நோக்கி நாம் பார்க்கும்போது தேவன் எப்படிப்பட்ட காரியங்களை நமக்கு வைத்திருக்கிறார், எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நமக்கு வைத்திருக்கிறார். அன்னாள் எப்படி வேதனைக்குள் சிக்கி தவித்து கொண்டிருந்தாலோ அப்படி வேதனையில் சிக்கி தவித்து கொண்டிருக்கக்கூடிய உங்களையும் தேவன் என்று பார்ப்பதற்கும் உங்களுடைய நிந்தனைகளையும் போராட்டங்கள் எல்லாவற்றையும் மாற்றி போடுவதற்கு என் மகனே என் மகளே, நான் உன்மேல் நினைவாயிருக்கிறேன் என்று, என்னுடைய நினைவு உன் மீது இருக்கிறது, நீ எதற்கும் கலங்க வேண்டாம் என்று என் தேவனாகிய கர்த்தர் இன்றும் உங்களை நோக்கி சொல்லுகிறார். அடுத்த வசனம் சொல்லுகிறது பாருங்கள். அவள் புருஷனாகிய எல்கானா அவளை பார்த்து, அன்னாளே, ஏன் அழுகிறாய், ஏன் சாப்பிடாதிருக்கிறாய், ஏன் சஞ்சலப்படுகிறாய், 10 குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகம் அல்லவா என்றான். பலவிதமான வார்த்தைகளினால் அவனை தேற்றுகிறான். ஏன் சஞ்சலப்படுகிறாய், ஏன் வியாகுலப்படுகிறாய், ஏன் வேதனைப்படுகிறாய், 10 குமாரர்களை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகம் அல்லவா, உனக்கு நான் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை தருகிறேன், இரட்டிப்பான பங்கை நான் உனக்கு தருகிறேன். அப்படி இருந்த போதிலும் நீ இப்படி துக்கித்து கொண்டிருக்கிறாய், உன்னுடைய
சக்காலத்தியாகிய அவள் உன்னை இவ்வளவாக வேதனைக்கும் மனம் அடிவுக்கும் அவர்கள் ஆக்கும்போது நீ எதற்காக அவளிடத்தில் போய் இப்படி சஞ்சலத்தை வாங்கி கொண்டிருக்கிறாய் என்று பலவிதமான வார்த்தைகளை சொல்லி அந்த அன்னாளை தேய்ச்சிருக்கலாம். ஆனாலும் அவர்கள் என்ன செய்கிறாங்க பாருங்கள், அதுக்கடுத்து தேவனுடைய ஆலயத்திற்கு போகிறாங்க. கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும்போது இவளுக்கு மனதில் எப்படிப்பட்ட துன்பங்கள், வேதனைகள், வியாகுலங்கள் இருந்தாலும் என் தேவன் என்னை தேற்றுவார். மனுஷர் என்னை தூற்றி என்னை புறம்பாக தள்ளினாலும் சரி, என் தேவன் என்னை கைவிட மாட்டார் என்று தேவனுடைய ஆலயத்திற்கு செல்கிறார். அந்த ஆலயத்திற்கு போன இடத்திலும் இவளுக்கு ஒரு மனவேதனை இருந்தது, ஒரு மனமடிவு இருந்தது, ஒரு வேதனை இருந்தது. 11ஆம் வசனம் சொல்லுகிறது, சேனைகளின் கர்த்தாவே தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி. இவன் நினைச்சிரா பாருங்க, ஆலயத்திற்குள்ள போய் மனம் கசந்து அழுறான். தன்னுடைய வேதனை எப்படிப்பட்ட வேதனையாக இருக்கிறது, தன்னுடைய துக்கம் எப்படிப்பட்ட துக்கமாக இருக்கிறது. என் புருஷனின் நிமித்தம் மாத்திரம் நான் சந்தோஷமாக இருந்தால் போதாது, எனக்கு ஒரு பிள்ளை இல்லையே, பிள்ளை இல்லாதது நிமித்தம் என்னை சுற்றி இருக்கிறவர்களும் என் உடன் இருக்கிறவர்களும் என் வீட்டில் இருக்கக்கூடிய என்னுடன் இருக்கக்கூடிய சகல ஜனங்களும் என்னை எவ்வாறாக நிந்திக்கிறார்கள், எவ்வாறாக வேதனைக்குள்ளாக என்னை உட்படுத்துகிறார்கள் என்று தன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் 10ஆம் வசனம் சொல்கிறது, அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, நான் மனுஷனை நம்புவதில்லை, மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பதை நலம் என்று வேதம் சொல்லுகிறது. நான் இனி மனுஷனை நம்ப போவதில்லை, என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி பார்க்க போகிறேன், என் ஆண்டவரை நோக்கி நான் பார்க்க போகிறேன், என் தேவன் எனக்கு அற்புதம் செய்வார் என்று தேவனிடத்தில் போய் விண்ணப்பம் செய்தால் அவள் சொல்கிற காரியம் பாருங்க, சேனைகளின் கர்த்தாவே தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி மது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன், அவன் தலையின் மேல் சவகரன் கத்தி படுவதில்லை என்று பொருத்தனை பண்ணினாள். பிரியமான தேவஜனமே, இவளுடைய வேதனை சஞ்சலங்கள் எல்லாவற்றையும் தேவனுடைய சமூகத்தில் ஊற்றிவிட்டு தன்னுடைய மனதில் இருக்கக்கூடிய சகல காரியங்களும் தேவனுடைய சமூகத்தில் அவள் ஊற்றிவிட்ட போதிலும் அவளுக்கு இருந்த வேதனை என்னென்ன வேதனை இருந்துச்சு பாருங்கள். தன் வீட்டில் இருக்கக்கூடிய சுற்றுப்புறத்தாரல் வேதனை, தன் உடன் இருக்கக்கூடிய அந்த பெண்ணினால் வேதனை, அந்த பெண்ணுக்கு பிறந்த பிள்ளைகளினால் வேதனை, அங்கே ஆலயத்திற்கு வந்த போதிலும் தேவனுடைய சமூகத்தில் எல்லா காரியங்களையும் ஊற்றிவிட்ட போதிலும் அந்த ஆலயத்தில் இருந்த அந்த ஏலி என்கின்ற மனுஷனினாலும் இவளுடைய மனது சஞ்சலத்திற்குட்படுத்தப்பட்டது. இவள் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறதை பார்த்த அந்த ஏலி குடித்து வெறித்தது நிமித்தம் இவள் இப்படி செய்கிறாள் என்று நினைத்து அவரிடத்தில் கேட்கிறார் பாருங்கள். அவளை நோக்கி, நீ எதுவரைக்கும் வெறித்திருப்பாய், உன் குடியை உன்னை விட்டு விலக்கு என்றான். இவன் என்ன சொல்கிறா பாருங்க. அதற்கு அன்னாள் பிரதியுத்தரமாக, அப்படியல்ல என் ஆண்டவனே, நான் மன கிளேசமுள்ள ஸ்திரீ, நான் திராட்சரசமாகிலும் மதுவாகிலும் கொடுக்கவில்லை, நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். நான் திராட்சரசம் எதுவும் குடிக்கலை, என் மனதில் சகலவிதமான போராட்டங்களும் வேதனைகளும் இருக்கிறது, அப்படிப்பட்ட காரியங்களில் நான் ரொம்ப துக்கித்து கொண்டிருக்கிறேன், ஆனாலும் என் தேவனுடைய சமூகத்தில் எல்லாவற்றையும் நான் ஊற்றிவிட்டேன் என்று அந்த ஏலியினிடத்தில் இவள் சொன்னபோது, உம்முடைய அடியாளை பேலியாளின் மகளாக எண்ணாதையும் மிகுதியான விசாரத்தினாலும் கிளேசத்தினாலும் இந்நேரம் மட்டும் விண்ணப்பம் பண்ணினேன் என்றால் எவ்வளோ ஒரு வேதனை இருக்குது பாருங்கள். இந்த காரியத்தை எல்லாத்தையும் தேவனிடத்தில் சொல்லி அவள் ஜெபம் பண்ணும்போது சொல்கிறாள், கர்த்தாவே உம்முடைய அடியாளின் சிறுமையை நினைத்தருளி உம்முடைய அடியால் படக்கூடிய வேதனையை நினைத்தருளும் என்று நினைத்தருளும் என்கின்ற நினைப்பூட்டுதலின் ஜெபத்தை தேவனிடத்தில் தெரிவித்தார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, பலவிதமான போராட்டங்கள், நிந்தனைகள், துன்பங்கள், துயரங்கள் எல்லாம் உங்களை நெருக்கலாம். உங்களை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாரும் உங்களை துன்பத்திற்குள்ளதாக நடத்தலாம். உங்களை சுற்றி இருக்கக்கூடிய சகல ஜனங்களும் நீ விழுந்து போக வேண்டும், இனி எழுந்திருக்கவே கூடாது, உன்னுடைய குடும்பம் எழுந்திருக்கக்கூடாது என்று அவர்கள் எல்லாரும் உன்னை நோக்கி பார்க்கலாம்.
ஆனாலும் தேவனிடத்தில் நீங்களும் நானும் சொல்லக்கூடிய காரியங்கள், என்னை சுற்றி இருக்கக்கூடிய இந்த ஜனங்கள் மத்தியில் நான் விழுந்து போகாதபடிக்கு, நான் எழுந்து நிற்கும்படிக்கு என்னை நினைத்தருளும், என்னுடைய சிறுமையை நினைத்தருளும், என்னுடைய நிந்தனையை நினைத்தருளும், என்னுடைய போராட்டத்தை நினைத்தருளும், என்னுடைய துன்பத்தை நினைத்தருளும் என்று அன்னாள் எப்படி சொன்னாலோ அதே போல் நீங்களும் நானும் சொல்லும்போது தேவன் அன்னாளுக்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுத்தார், எப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு தைரியமுள்ள ஒரு மகனை கொடுத்தாரோ அதே போல் உங்களுக்கும் எனக்கும் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அடுத்து என்ன நடந்துச்சு பாருங்க. அவர்கள் அதிகாலையில் எழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டு ராமாவில் இருக்கிற தங்கள் வீட்டுக்கு திரும்பி போனார்கள். எல்கானா தன் மனைவியாகிய அன்னாளை அறிந்தான். முக்கியமான வார்த்தை போட்டிருக்கு பாருங்க, கர்த்தர் அவளை நினைத்தருளினார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, கர்த்தாவே என்னுடைய சிறுமையையும் என்னுடைய வேதனையும் நான் படக்கூடிய துன்பங்கள் எல்லாவற்றையும் நினைத்தருளும் என்று அவள் ஜெபம் செய்யும்போது நம் தேவனாகிய கர்த்தர் அன்னாளை நினைத்தருளினார். இதுதான் தேவனுடைய நினைவு கூறுதல். என் பிள்ளைக்கு நான் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும், என் பிள்ளைக்கு ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை நான் செய்ய வேண்டும், என் பிள்ளை என்னிடத்தில் இன்ன காரியத்தை கேட்டிருக்கிறான், என் பிள்ளை இன்ன காரியத்தை எனக்கு நிறைவேற்றி கொடும் என்று என்னிடத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறாள். இந்த காரியத்தில் அவள் ஜெபம் செய்யக்கூடிய இந்த காரியத்தில் அவளுடைய ஜெபத்தில் நினைவு கூறுதலின் ஜெபம் இருக்கிறது. நான் நிச்சயம் அதை நினைவு கூர்ந்து ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பேன் என்று அன்னாளுக்கு எப்படி ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தாரோ அதே போல உங்களுக்கும் எனக்கும் இன்று தர வல்லமையுள்ளவராக இருக்கிறார். சில நாள் சென்ற பின்பு 20ஆம் வசனம் சொல்லுகிறது, சில நாள் சென்ற பின்பு அன்னாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டாள். அவளுடைய பொருத்தனை, அவளுடைய சிந்தனை, அவளுடைய நினைவு கூறுதல் எல்லாமே தேவனிடத்தில் நினைப்பூட்டுதலாக இருந்தது. இதுதான் தேவனுடைய நினைவு கூறுதல். பிரியமான தேவ ஜனமே, உங்களுக்கு என்ன காரியங்கள் இருந்தாலும் சரி, என்ன காரியங்களில் நீங்கள் தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்து கொண்டிருந்தாலும் சரி, கர்த்தாவே இந்த சிறுமையானவனை, இந்த எளிமையானவனை, என்னுடைய சிறுமையும் எளிமையும் கண்ணோக்கி பார்த்து என்னை நினைத்தருளும் என்று ஜெபம் செய்யும்போது கர்த்தர் அன்னாளுக்கு எப்படி ஒரு இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கக்கூடிய சகல ராஜாக்களையும் உருவாக்குவதற்கு ஒரு சாமுவேல் தீர்க்கதரிசியை உருவாக்கினாரோ, உண்டாக்கி கொடுத்தாரோ, அதே போல உங்களுக்கும் எனக்கும் செல்ல வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஜெபம் செய்வோமா? கண்களை மூடி ஒரு விசை நம் தேவாதி தேவனை நோக்கி, கர்த்தாவே அன்னாளுக்கு நீர் எப்படி இறங்கினீரோ, அன்னாளை எப்படி நீர் நினைத்தருளினீரோ அதே போல எங்களையும் நினைத்தருளும் என்று கண்களை மூடி ஒரு விசை. அன்பின் பரலோக பிதாவை துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, எந்த நாளிலும் நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த சத்தியத்திற்காக துதிக்கிறோம். அப்பா உமக்கு நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய சிறுமையும் எங்களுடைய எளிமையும் எங்களுடைய அங்கலாய்ப்பையும் நீர் பார்த்து கொண்டிருக்கிறீரப்பா. எங்களை நினைத்தருளும். ஆண்டவரே, நெகேமியா ஜெபம் செய்தானப்பா, என்னை நினைத்தருளும் என்று ஜெபம் செய்தானப்பா, என்னை நினைத்தருளும் என்று ஜெபம் செய்தானப்பா. இந்த ஜனங்கள் மத்தியில் நான் படக்கூடிய வேதனைகள் துன்பங்கள் எல்லாவற்றையும் நீர் நினைத்தருளும் என்று ஜெபம் செய்தானப்பா. அதே போல யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு, கர்த்தாவே என் மனதில் வேதனை இருக்கிறது, அன்னாள் எப்படி கிளேசமுள்ள ஸ்திரீயாக இருந்தாள் என்று வேதம் சொல்லுகிறதோ, துக்கமுள்ள ஸ்திரீயாக இருந்தாள் என்று வேதம் சொல்லுகிறதோ, வேதனைப்பட்ட வியாகுலத்தை அடைந்த ஸ்திரீ என்று வேதம் சொல்லுகிறதோ, அதே போல நாங்களும் சஞ்சலத்தினாலும் வியாகுலத்தினாலும் நிறைந்திருக்கிறோம் அப்பா. எங்கள் மனதில் இருக்கக்கூடிய கிளேசங்கள், சஞ்சலங்கள், தவிப்புகள் எல்லாவற்றையும் மாற்றி போட்டு எங்களையும் நினைத்தருளும் அப்பா. இப்பொழுது யாரெல்லாம் கர்த்தாவே எங்களை நினைத்தருளும் என்று வேண்டுதல் செய்கிறார்களோ அவர்கள் எல்லாரையும் நினைத்தருளி நீர் ஒரு ஆசீர்வாதத்தினாலும், ஆண்டவரே சாமுவேல் தீர்க்கதரிசியை கொடுத்து நீர் எப்படி ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தீரோ அதே போல உம்முடைய பிள்ளைகளுக்கும் சாமுவேலின் ஆசீர்வாதத்தை நீர் கொடுக்க போகிற தயவுக்கு நமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. என்ன காரியங்களுக்காக வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார்களோ அந்த காரியங்களை கிறிஸ்து இயேசுவுக்குள்
நீர் ஆமென்றும் ஆமேன் என்றும் நிறைவேற்றி தரப்போகிற தயவுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. வேதத்தில் சொல்லப்பட்டது போல அப்பா, யோவான் 17ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டது போல தீங்கு அவர்களை அணுகாதபடிக்கு காத்துக்கொள்ளும் என்று நீர் எங்களுக்காக ஜெபம் செய்தீர். அதே போல அப்பா, தீங்கு உம்முடைய பிள்ளைகளையும் எங்களையும் அணுகாதபடிக்கு நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. உடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்குற வழி நடத்தும் ஆசீர்வதி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.